செய்தியை பார்த்து வருகிறோம். புதிய வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வழக்கு மீது தற்போதைய நிலையே தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையிலான அமர்வில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போதைய நிலையே தொடரும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். விவரங்களை பதிவு செய்யலாம். வக்ஃபு வாரிய சட்டத்திற்கு எதிரான தொடரப்பட்ட மனுக்கள் மீதான விசாரணை தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்த பொழுது மிக முக்கியமாக அதன் மீதான வாதங்களை முன்வைப்பதற்கு கூடுதல் கால அவகாசம் வேண்டும் என்று மனுதாரர்கள் தரப்பு மற்றும் மத்திய அரசின் தரப்பின் சார்பாக கோரிக்கை என்பது முன்வைக்கப்பட்டது. விரிவான அந்த விசாரணை என்பது முடியும் வரை தற்பொழுதைய நிலையே தொடர்வதற்கான எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை என்று மத்திய அரசின் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. குறிப்பாக வக்ஃபு வாரி சொத்துக்களுடைய பதிவு மற்றும் அதற்கான உறுப்பினர்கள் நியமனம் தொடர்பான எந்த ஒரு வேலையும் நடைபெறாது என்ற ஒரு உத்தரவாதத்தை மத்திய அரசினுடைய வழக்கு சொலிசிட்டர் ஜெனரல் வழங்கிய நிலையில் தற்போது வழக்கினுடைய விசாரணையும் நீதிபதிகள் ஒத்திவைத்து உத்தரவிட்டுள்ளனர். ஆனால் அதற்கு முன்னதாக மனுதாரர்கள் தரப்பில் வழக்கினுடைய முக்கிய வாதங்கள் தொடர்பான சிறு குறிப்புகளை தயார் செய்து வரும் சனிக்கிழமை மாலைக்குள் மத்திய அரசு வழக்கறிஞருக்கு வழங்க வேண்டும் எனும், அதே போல மத்திய அரசினுடைய அந்த தயார் செய்யப்பட்ட குறிப்பு வாதங்களை திங்கட்கிழமைக்குள் மனுதாரர்கள் தரப்பிற்கு வழங்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி அமர்வானது பிறப்பித்துள்ளது. வரும் அடுத்த செவ்வாய்க்கிழமை, அதாவது 20ஆம் தேதிக்கு இந்த வழக்கினுடைய விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அதுவரையிலும் எந்த ஒரு மாற்றமும் கூடாது. ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள அந்த இடைக்கால தடை மற்றும் அது தொடர்பான அனைத்து உத்தரவுகளுமே நிலுவையில் இருக்கும் என்ற ஒரு உத்தரவை தற்பொழுது நீதிபதிகள் பிறப்பித்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. மேலும் கடந்த 1995ஆம் ஆண்டு வக்ஃபு சட்டத்திற்கு எதிரான வழக்கையும் இதோடு சேர்த்து விசாரிக்க வேண்டும் என்று ஒரு மனுதாரர் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்ட நிலையில் அதற்கு உச்சநீதிமன்றத்தின் நீதிபதிகள் இன்று மறுப்பு தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.